பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 31. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்லி இங்கே ஒரு வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். பிணியாளிகளுக்கு வைத்தியம், சுகமும் தேவை. காரணம், அவர்கள் தேவைகளோடு இருக்கிறார்கள். ஆகவே தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு தேவைகளை சந்திப்பது ஆண்டுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் வியாதியஸ்தர்களும் அவரை பின் சென்றார்கள். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் தேவையுள்ளவர்கள் பின் சென்றார்கள். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் பசியாக இருக்கிறவர்கள் பின் சென்றார்கள். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் தேவைகளோடு இருக்கிறவர்கள் குழுமி இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஏதாவது ஒரு தேவைக்காக அவரை பின்பற்றினது என்பது மிகவும் ஆச்சரியமான காரியமாக இருக்குது. எல்லோருமே இயேசுவை பின்பற்றினது ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆண்டவராக இயேசு அந்த நன்மைகளையும் சுகத்தையும் உதவியும் செய்துவிட்டு அதோடு கூட சேர்ந்து ரட்சிப்பையும் கொடுத்தார். ரட்சிக்க வேண்டிய காரியங்களுக்கு அடிப்படையாக இந்த சுகமும் அவர் செய்த அற்புதங்களும் காணப்பட்டது. அதன் மூலமாக ஆண்டவராக இயேசு பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் சுகம் தேவை என்று வருகிறார்கள். காரணம், அவர்கள் வியாதியோடு இருக்கிறார்கள், பலவீனத்தோடு இருக்கிறார்கள். அவர்களால் பணம் செலவு செய்ய முடியவில்லை வியாதிக்காக, அல்லது செலவு செய்தாலும் சுகமாகவில்லை. ஆகவே அவர்களுக்கு சுகம் என்பது மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது. சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. காரணம், இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவை இந்த சரீரம். இந்த சரீரத்தில் பலவீனம் வந்துவிட்டால், இந்த சரீரத்தில் சுகம் வந்துவிட்டால், இந்த பூமியில் வாழ்வது என்பது ஒரு துக்ககரமான காரியமாக மாறிவிடும். இந்த பூமியில் மனுஷனை மிகவும் பொல்லாப்புகளாய் மாற்றுவது, அல்லது துக்கத்தோடு வைத்திருப்பது, அல்லது பலவீனத்தோடு வைத்திருப்பது என்று சொன்னால் வியாதி தான். இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போகிறோன்னு சொன்னால் தெல்கூட்ட மக்கள் ஆஸ்பத்திரியில் வியாதியோடு இருக்கிறதை பார்க்குறோம். எங்கள் சபை மூலமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போகிறோம். அங்கே போய் பார்த்தோன்னு சொன்னால் அவ்வளோ வியாதியஸ்தர்கள், ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் வாலிபர்களும், பிறந்த குழந்தை முதற்கொண்டு, பிறந்த குழந்தையை கூட ஐசியூவில் வச்சுருக்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த நாட்களில் வியாதி பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு இந்த உலகம், மருத்துவர்கள் சுகத்தை கொடுக்க முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் அது முடிவது கிடையாது. ஆகவே தான் அதற்கு மேலாக மருந்துகளை உண்டாக்குவதற்கு மனிதனை படைத்தவர் தேவன். மருத்துவர்களாக இருந்தாலும் அல்லது நர்ஸுகளாக இருந்தாலும் அவரெல்லாம் படைத்தவர் ஆண்டவராக தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடாத சுகத்தை இயேசு கொடுத்தார். ஆகவே தான் இயேசுவை சுற்றிலும் எப்பொழுதும் கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. காரணம், அவர் நன்மை செய்கிறவர், சுற்றித் திரிந்தார். பிசாசின் பிடி இருக்கிறவர்களை விரட்டுகிறவர்களாக அவர் சுற்றித் திரிந்தார். அநேக நன்மைகளை செய்தார். அது மாத்திரமல்ல, பாவிகளை ரட்சிப்பதற்காக, மனம் திரும்புவதற்காக, பாவிகளுக்கு ரட்சிப்பு தேவைப்படுகிறது. பாவத்தில் வாழ்கிற ஒரு மனுஷன் தன்னைத்தானே பரிசுத்தம் கொள்ள முடியாது. பாவத்தில் வாழ்கிற மனிதன் தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ள முடியாது. காரணம், அவனுக்கு வேறு ஒரு வல்லமை தேவைப்படுகிறது, வேறு ஒரு சொல்யூஷன் தேவைப்படுகிறது. ரட்சிப்பு என்கிற ஒரு சொல்யூஷன் தேவைப்படுகிறது. அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்குள்ளே ஒரு மனுஷன் வருகிற பொழுது தான் அவன் ரட்சிப்புக்குள்ளாக வருகிறான். வியாதிக்காக அவன் வருகிற பொழுது அந்த மருந்துகளை சாப்பிடுவதற்கு உண்டான ப்ராசஸ்க்குள்ளே வரணும். மருத்துவர் சொல்கிறத கேட்கணும், மருத்துவர் சொல்கிற மருந்து அவன் சாப்பிடணும். அப்படி சாப்பிடுற பொழுது தான் அவனுக்கு சுகம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா அவனுக்கு அந்த சுகத்துக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் போய்விடும். மருந்து வேண்டாம், மாத்திரை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவனால் எதுவுமே செய்ய முடியாது, சரீரத்துக்கு சுகம் கிடைக்காது. அதே போல் பாவிகள் ரட்சிக்க வந்த இயேசு சுவிசேஷத்தின் அடிப்படையை சொல்கிற பொழுது, பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை சொல்கிற பொழுது அவர்கள் அந்த ப்ராசஸ்க்குள்ளே வரணும். இன்றைக்கி அநேகர் வெளியிலே இருந்து இயேசுவை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த ப்ராசஸ்க்குள்ளே வர்றது கிடையாது. ரட்சிக்கப்பட என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட நான் என்ன பண்ணணும், எப்படிப்பட்ட காரியம் செய்யணும், எதை விடணும், எதை பிடிக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்கள் காரியத்துக்குள்ளே வருவதே கிடையாது. ஆகவே தான் இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறத நான் பார்க்குறோம். சுகம் கிடைப்பது கூட அப்படித்தான். ஆண்டவர் இயேசு இடத்துல எந்த ஒரு நிபந்தனையுமின்றி சுகத்தை கொடுத்தார். ஆனால் சில இடத்துல நிபந்தனைகளோடு கூட சுகத்தை கொடுத்தார். உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, போ, இனி பாவம் செய்யாதே, இந்த வியாதியானது தேவனுடைய மகிமைக்காக இருக்கிறது என்று பல காரியங்களை ஆண்டவராக இயேசு சொன்னதை பார்க்கிறோம். ஆகவே
சுகம் வேண்டும் என்பவர்கள் சுகம் கொடுக்குற தேவனுடைய ப்ராசஸ்க்குள்ளே வந்தால்தான் அவர்களுக்கு சுகம் கிடைக்கும். அப்படி வருகிற பொழுது தான் விடுதலை கிடைக்கும். அதே போலத்தான் ரட்சிப்பு என்கிற அந்த ப்ராசஸ்க்குள்ளே வருகிற பொழுது தான் அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஆகவே ஒவ்வொரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் சுகத்தை கொடுப்போம், ஆன்மீக சுகமாகிய ரட்சிப்பை கொடுப்போம். கர்த்தர் நம்மையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த பூமியில் வாழ்கிற மக்களுக்கெல்லாம் சுகம் தேவைப்படுகிறது, அதே போல் ரட்சிப்பு தேவைப்படுகிறது. இரண்டையும் கர்த்தர் அளவில்லாமல் கொடுக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் தாழ்த்துப்படும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.